வணக்கம். இப்போ நம்ம தேனி மாவட்டம் தேனி டு கம்மம் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய உத்தமபாளையம் வந்திருக்கோம். உத்தமபாளையம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதுதாங்க இது ஞானம்மன் உடனுரை திருக்காலத்தீஸ்வரர் திருக்கோவில். இங்கே இருக்கிற சிவனுக்கு பேர் வந்து திருக்காலத்தீஸ்வரர், அம்மனுக்கு பேர் வந்து ஞானம்மன். மேலும் இந்த கோயிலில் தான் வந்து ராகு கேது கால சர்ப்ப தோஷ நிவர்த்தி பண்ணுறாங்க. இங்கே பரிகாரம் பண்ணியாச்சுனாக்க ராகு தோஷம் கேது தோஷம்லாம் நிவர்த்தி ஆகும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. தான் போயிட்டுருக்கோம் நம்ம. என்ன கோயில்? கோயில் உள்ளே சென்று கொண்டு இருக்கிறோம். கோயில் நல்லா பிரம்மாண்டமான கோவிலுங்க. ஒரு பழங்காலத்து நாயக்கர் காலத்து கோவில் மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு விசாலமாக இருக்கக்கூடிய நந்தவனம் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்கு கோயில். வந்து கோயிலுக்கு இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடத்திருக்கும் போல் இருக்குது. இதுதான் ஞானம்மன் உடனுரை திருக்காலத்தீஸ்வரர் கோவில். ராகு கேது காலசர்ப்ப நிவர்த்தி ஸ்தலம். மேலும் இந்த கோயிலுக்குள்ளே விளக்கு சூடம் ஏற்றக்கூடாது, கண்டிஷனாக போட்டிருக்காங்க. இப்போ சிவாலயம். ஓம் நமச்சிவாய. அதனால் வந்து விநாயகர் சன்னதி இருக்குது. வணங்கிட்டு உள்ளே போகிறோம். நந்தீஸ்வர பகவான். கோயில் பாருங்கள், ஒரு கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டு பாருங்கள், தெரியல. பிரதோஷ மகிமையை பற்றி போட்டிருக்காங்க கோயிலில். திருக்காலத்தீஸ்வரர் ஞானாம்பிகை கோவில். நல்ல பெரிய பிரம்மாண்டமான கோவிலுங்க அது. இந்த கோவில் கட்டியும் குறைந்தபட்சம் ஒரு 600-700 வருஷம் இருக்கலாம் என்னுடைய கணிப்புப்படி. கொடிமரம் இருக்குது, பீடம் இருக்குது, நந்தீஸ்வரர் இருக்கார். சிற்பங்கள்லாம் நாயக்கர் காலத்து சிற்பங்கள். பின்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. நல்லா பழங்காலத்து கோவில் பாது. இவனே தூண்ல பேப்பர் வச்சாங்க. தூண்ல பேப்பர் இருக்கும், விபூதி மடிச்சுக்கணும்.
திருக்காலத்தீஸ்வரர் அங்கே போயிட்டு வரீங்களா? இப்போ சுற்றி வரீங்களா? ராகுவேலுக்கு தனி சன்னதியே இங்கே இருக்கு. எங்கே? ஜோடியா ராகுவேலுக்கு ஏங்க சாமி இங்க அது இல்லாம தம்பதியோட காட்சி கொடுக்குறாங்க ராகுகேது. இங்க சூரியன் சந்திரன் ராகு கேது, அதாவது இப்ப என்ன இவங்க 4 பேரும் தனியா நவகிரகத்துல இருக்காங்க. அது இல்லாம தம்பதியோட தனி சன்னையிலே காட்சி தராங்க. அதுதான் நம்ம அங்க அது வந்து வடகாலகஸ்தி, இது தென் காலகஸ்தி. அங்க இருக்கிற காலாத்தீஸ்வரர் நாடாம்பிகை சாமியம்பாள் தான் இங்க இருக்காங்க. அந்த கோயிலுமே நம்ம கோயிலுமே ராகு கேது பரிகாரம் எல்லா நாளும் அந்த நாளோட ராகு காலத்துல நம்ம பரிகாரம் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நந்தி இருக்கு பாத்தீங்களா? நான் அந்திக்கு மேல சீலிங்ல காலச்சக்கரம் இருக்கு. இந்த அடுவுல வாஸ்து முடிவு இருக்கா, சுத்தி நம்ம 27 நட்சத்திர விலங்குகள் தான் போட்டிருக்காங்க. இந்த காலச்சக்கரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே 2 ஆலயத்துல இருக்கும். ஒண்ணு நம்ம ஆலயம், அடுத்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி பக்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி பக்கத்துல ஆவடியா இருக்கும். அதான் நினைச்சேன் நான் வந்து அந்த கோயில் நம்ம ஆலயத்தில் மட்டும்தான் இந்த காலச்சக்கரம். வேற எங்கேயும் பார்த்ததில்ல. வேற எங்கேயுமே இந்த காலச்சக்கரம் இருக்காது. இந்த காலச்சக்கரத்தோட அனுமதி இருந்தாலும் இங்கேயும் வர முடியும், அந்த கோயிலுக்குள்ளயும் போக முடியும். சில பேர் வாசல் வரைக்கும் கொண்டு போனவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. போன தடவை வந்து வாசல் வரைக்கும் வந்து போயிட்டோம். இந்த காலச்சக்கரத்துல அனுமதி இருந்தா மட்டும்தான் இந்த ஆலயத்துக்கு சாமி அம்பாள் தரிசனம் பண்ண முடியும். அதே மாதிரி அங்கே மாணிக்கவாச பெருமானே வச்சிருக்க. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வர தலைமுறைகளுக்கு நட்சத்திர மண்டலம் என்னன்னு தெரியணும், என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அதெல்லாம் தெரியறதுக்கா நம்மளோட முன்னோர்கள் இது பண்ணது. அது எல்லாமே இதுவுமே நம்ம இந்தியாவிலே எல்லாம் பாக்குற அபூர்வமான காட்சி. சுத்தி 4 பக்கம் போக்கஸ் போட்டுருக்கு, நல்லா தெளிவா இருக்கு. இதே நான் இதை பார்த்த உடனே எனக்கு நம்ம ஆவடியார் கோயில் ஞாபகம் தான் வந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா அறந்தாங்கி பக்கத்துல புதுக்கோட்டை ரூபத்துல இருக்க மாட்டேன், கலச ரூபத்துல தான். சாமி, நான் வந்து யூடியூப் ஒரு வீடியோ தயார் பண்ணுறேன். இது பெருமையை சொல்கிறீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் சொன்னது அப்படியே சொல்கிறீங்களா கிட்ட நீங்கள்? இப்போ இந்தாங்க சும்மா சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்குறேன். வணக்கம். உத்தமபாளையம் திருக்காலத்தீஸ்வரர் கோயிலில் தான் இருக்கோம். நல்ல குறைந்தபட்சம் ஒரு 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் பாருன்னு தெரியுது. கோவில் குருக்களை வந்து நம்ம பேட்டி கேட்குறோம். ஐயா, அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் சிறப்புகள் என்ன, பெருமைகள் என்ன சொல்லுங்க. நம்ம கோயில் வந்து தென் காலகஸ்திங்க. அதாவது திருப்பதி பக்கத்துல உள்ளது வந்து வட காலகஸ்தி, நம்ம ஆலயம் தென் காலகஸ்தி. அங்க இருக்கிற காலாத்தீஸ்வரர் நாடாம்பிகை சாமி அம்பாள் தான் இங்க இருக்காங்க. அங்க போய் பண்ண வேண்டிய ராகுகேது பரிகாரத்தை நம்ம ஆலயத்திலும் பண்ணிக்கலாம் சார். நம்ம ஆலயமும் ராகுகேது பரிகாரம் சார். மேற்கொண்டு என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்துல எல்லா சாமியுமே தம்பதியா இருப்பாங்க சார். முக்கியமா பாத்தீங்கன்னா உள்ள வரும் முறை என்ட்ரன்ஸ்ல அதிகார நந்தி தம்பதி. அது இல்லாம பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ராகு கேது இவங்க எல்லாருமே தனி சென்னையில தம்பதியோடும் காட்சி தராங்க. நவகிரகத்தையும் தனியாகவும் விட்டுருக்காங்க சார். அதுதான் நம்ம ஆலயத்தோட இன்னொரு சிறப்பு சார். மேற்கொண்டு என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்து உள்ள வரும் முறை நந்திக்கு மேல சீலிங்ல பாத்தீங்கன்னா காலச்சக்கரம் இருக்கு சார். அந்த காலச்சக்கரமான பாத்தீங்கன்னா நடுவுல வாஸ்து முடிவு இருக்கா, சுத்தி நம்ம 27 நட்சத்திர விலங்குகள் தான் சார் போட்டிருக்காங்க. அந்த நமக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரோடைய இளங்கோட தன்மை நமக்கு தெரிஞ்சோ தெரியாம நமக்குள்ள கண்டிப்பா இருக்கும் சார். அடுத்த என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்துல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், அதாவது வந்து காலாத்தீஸ்வரர் நாடாம்பிகை சாமி அம்பாவுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா வள்ளி தேவாலய சமயத்துல சண்முகநாதர் இருக்கு. அதாவது மனைவிகளோட திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறார். இதுவுமே நம்ம கோயில் ஒரு அபூர்வமான அம்சம். இதான் நம்ம ஆலயத்தோட சிறப்பு அம்சம். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க. ஞானம்மன் உரை திருக்காலத்தீஸ்வரர். இதுதான் துவாரபாலகர் ராஜகணபதி. திருக்காலத்தீஸ்வரர். ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் சிற்பங்களை வந்து தோல் செதுக்கியிருக்காங்க. அப்புறம் நமச்சிவாய வாழ்க்கை நசன் தருவார்கள். கண்ணப்ப நாயனர். கண்ணப்ப நாயனர்
64 நாயன்மார்கள். ஓகே, நாயன்மார்கள் இருக்காங்க. அபி கொள்ள கொள்ளான் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், வெப்பர். நர்த்தன விநாயகர், அருள்மிகு அஷ்டமாதாக்கள் சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, குரு பிரம்மா குரு விஷ்ணு தேவா, சகசரலிங்கம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். சூரதேவர், சர்வேஸ்வரர், நாகர், ஸ்ரீ முருகன் சந்நிதி, ஸ்ரீ முருகன் வள்ளி தெய்வானை, சண்டிகேஸ்வர சன்னதி, குபேரர், சித்திரரேகை, மகாலட்சுமி. இந்த கோயில் தான் கேதுக்கு வந்து துணையோடு இருக்காங்க. சித்திரலேகா தேவி துணை இருக்காங்க, கேது வந்து இந்த கோயிலில் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த கோயிலை பார்த்தா தான் ராகு வந்து சிம்ஹகை தேவியோடு இருக்காங்க. அதாவது மொத்தத்தில் ராகு கேதுக்கு துணையோடு இருக்காங்க. வேறு எந்த கோயிலையும் பார்க்க முடியாத ஒரு அம்சம் இந்த கோயிலில் நம்ம பார்க்குறோம். உத்தமபாளையம் ஞானம்மன் உடனுரை திருக்காலத்தீஸ்வரர் கோவில், மாணிக்க வாசகர், நடராஜர், சிவகாமி. இந்த கோயில் சிற்பங்கள்லாம் சூப்பராக இருப்பார். சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற கோவில் உத்தமபாளையம் திருக்காலத்தீஸ்வரர் கோவில். அருள்மிகு காலபைரவர், இந்த காலச்சக்கரம் சொல்லுவாங்கள்ல, இந்த காலச்சக்கரங்கிறது இதான் பாருங்கள். நந்தீஸ்வரருக்கு மேலே காலச்சக்கரம் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டிலே 2 கோயிலில் தான் இருக்குது. ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகில் உள்ள ஆவுடையார் கோவில், அப்புறம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் திருக்காலத்தீஸ்வரர் கோவிலில் தான் இருக்குது. 2 கோவில் தான் இருக்குது. அங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதற்கு பெயர் காலச்சக்கரம். காலச்சக்கரம் உத்தரவு கொடுத்தா தான் இந்த கோயிலுக்கு வர முடியும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோவிலில் இன்று எங்களுக்கு நல்லதொரு தரிசனம் கிடைத்தது. நீங்களும் இந்த பக்கம் வர வாய்ப்பு வரும் பொழுது, அதாவது தேனி டு கம்பம் கும்பளி, கம்பத்துக்கு கொஞ்சம் முன்னால் இருக்கிற உத்தமபாளையங்கிற ஊரில் தான் இந்த ஞானம்மன் உடனுரை திருக்காலத்தீஸ்வரர் கோவில் இருக்குது. சிறப்பான கோவில். நீங்களும் இங்கே வந்திருந்து இங்கே இருக்கின்ற அம்மனையும் சிவபெருமானையும் வணங்கி அவர்களது திருவருள் பெற்று சொல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.